டைரக்டர் பாலா அவர்களுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவுல வந்து நடிகர் செல்வா, ஸோ அவரும் இதில வந்து சம்மந்தப்பட்டிருப்பாரு. அப்புறம் ஆக்டர் அண்ட் டைரக்டர், புரொடியூசர் டாக்டர் ராஜசேகர் அவர்களும் இதில சம்மந்தப்பட்டிருப்பாரு. ஸோ என்ன பதிவுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ 95ல ஓம்னு ஒரு படம் கன்னடால ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படம் இன்னைய வரைக்கும் கேங்ஸ்டர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல பேசிக் ஃபார்மட்டா இருக்கு. அது வந்து உபேந்திரா சார் அவர்களுடைய பிக்சர்ன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மனுஷன் அந்த மாதிரி அந்த படத்த எடுத்து வச்சிருப்பாப்புல. ஸோ உபேந்திரா வந்து 95ல எடுக்குறாரு. ஸோ 97ல தெலுங்குல டாக்டர் ராஜசேகர் வந்து ஃபிலிமா பண்றாப்புல. ஸோ அதே லைக் ரீமேக் ஆக்டரா இவர் நடிக்கிறாரு. டைரக்டரா உபேந்திரா தான் ஃபிலிம் பண்றாரு. அப்புறம் 99ல வந்து நம்ம டைரக்டர் பாலா அவர்கள் வந்து சேதுன்னு ஒரு படம் எடுக்குறாரு. ஸோ அதே சேது படத்தையும் நம்ம ராஜசேகர் விடல. ஸோ 2002ல சேஷுன்ட்டு தெலுங்குல பண்றாப்புல. ஸோ இப்ப நம்ம ஆக்டர் செல்வா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்திருப்பாரு. அது அப்பப்ப ட்ரெண்டிங்ல வரும். ஸோ இன்னைக்கு குடுத்தா மாதிரியே வரும். அது என்னைக்கு குடுத்த இன்டர்வியூ தெரியல. அதில எனக்கு வந்து பாலா அவர்கள் வந்து ஒரு படம் வந்து கமிட் பண்ணியிருந்தாரு. சேதுன்ட்டு டைட்டில் வைக்கிறதா சொல்லியிருந்தாரு. ஆனா என்னமோ தெரியல. விக்ரம வச்சு அந்த படம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாரி இருக்கும். என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்டா இருந்தா, டைரக்டர் பாலா அவர்கள் வந்து ஓம் படத்த இன்ஸ்பிரேஷன் பண்ணி ஸோ தமிழ்ல எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. ராஜசேகர் அவர்கள் வந்து நானே டைரக்ட்டா வந்து அந்த டைரக்டர வச்சு படம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓம்கார்ன்னு தெலுங்குலயும், தமிழ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சக்சஸ் ஆயிருக்காது. செகண்டா சேது